ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டியூட்டரா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பைத்தான் எப்படி விண்டோஸ் 10ல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இது சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து பைத்தான் டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் போயிட்டு பைத்தான் 3.9 நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ பைத்தான் 3.9 வந்து இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் வந்து என்ன வந்திருக்கோ நீங்கள் ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து இதில் காட்டும். ஸோ இதில் டவுன்லோட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.10.5 வருது. ஸோ இதுக்கு முன்னாடி வெர்ஷன் 3.9 ஸ்டேபிள் வரை இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பெப் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ இதோட எல்லா யூனியன் ஆப்ரேட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த வெர்ஷனுக்கு, ஸோ இதுக்கு உண்டான எல்லா டாக்குமெண்டேஷன் எப்படி கோட் நீங்கள் அடாப்ட் பண்ணணும், எந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஸோ கார்பேஜ் கலெக்ஷன்லாம் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுற இந்த வெர்ஷனுக்கு, ஸோ அது எல்லாமே இந்த இதில் இருக்கும். ஸோ இதில் போய் நீங்கள் கம்ப்ளீட் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் தென் ஃபுல் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபுல் டாக்குமெண்டேஷன் வந்து இதில் இருக்கும். நீங்கள் வியூ பண்ணி நீங்கள் அதை உங்களுக்கு எந்த மாதிரி யூஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பெப்புன்றது பைத்தன் என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரொபோசல்ஸ். ஸோ ஃபுல் இண்டெக்ஸ் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் தகுந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இதில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ சோர்ஸ் ஃபைலாகவும் இருக்கும் அண்ட் தென் எக்ஸிக்யூட்டபுளாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் வந்து எக்ஸிக்யூட்டபிள் இன்ஸ்டாலர் 64 இப்போ நான் வந்து டவுன்லோடு பண்ணுறேன். ஸோ இது நான் டவுன்லோட் பண்ணேன், இது டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ இது டபுள் கிளிக் பண்ணி இப்போ இன்ஸ்டால் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி செட்டப் கேட்கும். ஸோ இன்ஸ்டால் பைத்தான் 3.9.0 கேட்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணும்போது ஆடு பார்த்துட்டு 3.9 இது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எதாவது கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் ஏதாவது நீங்கள் வந்து கஸ்டம் பார்த்து ஏதாவது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. அப்படி டிஃபால்ட்டாக இந்த C:\, ஆப் டேட்டாவில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு கஸ்டம் இன்ஸ்டாலேஷனே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டு பார்த்து இல்லாமல் நான் வந்து இப்போ கஸ்டம் பார்த்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன உங்களுக்கு பேக்கேஜஸ் தேவை நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நான் C:\, பைத்தான் 39. ஸோ இந்த கஸ்டம் பாத்தில் இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்துருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா டெலிட் பண்ணிடுங்க. இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுவாக க்ரியேட் பண்ணிடும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் பண்ணிடும் இப்போ இது. ஸோ இப்போ நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு பைத்தான் ஃபார் விண்டோஸு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ இது இன்ஸ்டால் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு ஸோ பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஸோ பைத்தான் 3.9 வெர்ஷன் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ இதான் இன்டர்பிரட்டர். ஸோ இன்டர்பிரட்டர் நீங்கள் டைரெக்டாக கோடிங் இதிலே நீங்கள் பண்ணலாம். ஸோ இன்டர்பிரட்டர்னால உங்களோட ஈஸி கமாண்ட் லைன் ப்ரோக்ராமிங் வந்து இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதுவும் பைத்தான் வந்து கண்டிப்பாக வந்து இது கம்பைல் பண்ணாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இது கம்பைலும் பண்ணும். ஸோ இது பைட் கோடாக சேஞ்ச் பண்ணும். ஸோ கம்பைல் பண்ணி பைட் கோடாக பைத்தான் பைட் கோடாக சேஞ்ச் பண்ணும். ஸோ அந்த கம்பைல் பண்ண கோடு பார்த்தீங்கன்னா ஸோ .pycன்னு இருக்கும். ஸோ நம்ம அது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் பைத்தானோட இன்டர்பிரட்டர். ஸோ இதோட பைத்தான் ஐடிஎல்இன்னு இருக்கும். ஸோ ஐடிஎல்இ பைத்தான் இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இதில் போய் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 கிரேட்டர் லெஸ் தென் இது இருக்கும். ஸோ இதில் தான் வந்து பைத்தான் இன்டர்பிரட்டர். ஸோ இதில் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் எந்த இதனாலும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டைரெக்டாக பிரிண்ட் போட்டு ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு எக்ஸ்ட்ரா பேக்கேஜஸ் இல்லை எக்ஸ்ட்ரா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக இதோட பைத்தான் இன்டகிரேட்டிவ் ஷெல்லே இருக்குது. இது நீங்கள் வந்து ஷெல் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கோடோ இல்லாட்டி ஏதாவது ஒரு டெவலப் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லாட்டி எனக்கு என்வாயன்மெண்ட் தேவையில்லை, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் எனக்கு ஸ்கிரிப்டாக ஒரு ஃபைலாக வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் எப்பயும் போல் ஏதாவது ஒரு ஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதில் ஒரு கோடு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதில் போயிட்டு ஓப்பன் வித் கோடு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு sample.py. ஸோ பைத்தான் ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் வந்து .py.
ஸோ இப்போ இதில் போயிட்டு சில பேர் சிம்பிள் நீங்கள் பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ பிரிண்ட் ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் இதை வந்து ரன் பண்ணுறேன். பைத்தான் sample.py. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃபைலை ரன் பண்ணுறதுக்கு பைத்தான் sample.py அப்படின்னு சொல்லி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு ஃபைல் வந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ பைத்தான் sample.py. ஸோ இதே மாதிரி நம்ம வந்து லினக்ஸ்லையும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.